சரியா, நடுக்கடலில் இருக்கு. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கடற்கரையில இருந்து ஒரு சின்ன தூரம் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பெருசா இந்த ஒரு கடற்கரையில இருந்து, இந்த ஒரு கடல் பகுதியில இருந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தாக்கப்படுது, அதனால தப்பிருச்சு. ஓகே, தப்பிச்சிருச்சு. ஆனாலுமே கூட இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஹைட் ரெக்கார்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு ஹைட் ரெக்கார்டர்ல ஒரு விஷயம் பதிவாகுது. ஆக்சுவலா அந்த ஒரு ஹைட் ரெக்கார்டர்ல என்ன பண்ணப்படும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சுத்தி வர அலைகள் வந்து என்ன உயரத்துல வருது அப்படிங்கிறத பாத்துருவாங்க. அதுதான் சொல்லப்படுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கடற்கரையை நோக்கி ஒரு சின்ன பகுதி தான் தூரமா இருக்கு. ஆனா கடல் நடுவில் இருந்து ஒரு பெரிய அலை வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மை தாக்கியிருக்கு. அந்த ஒரு அலை எவ்வளவு உயரம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு ஹைட் ரெக்கார்டர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு உயரமா வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 84 அடி இந்த ஒரு ஹைட் ரெக்கார்டர்ல மட்டும் பதிவு செய்யப்பட்ட அடிகளா இருந்திருக்கு. 84 அடி அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மனிதனோட கிட்டத்தட்ட 20 மடங்கு பெருசு. ஓகே, 10 மடங்கு கூட கிடையாது, 20 மடங்கு பெருசு அப்படின்னே சொல்லலாம்.